நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், ஆனா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா நான் நம்பாம தான் இருந்தேன். விவேக சிந்தாமணியில இருக்கக்கூடிய ஒரு பாடலை படிச்சேன், எனக்கும் நம்பிக்கை வந்துட்டு. இப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், உடல் இருக்கு, உடலுக்குள்ள உயிர் இருக்கு இல்லையா? அப்போ உடல் ஒன்று தானே, உடல் ஒன்றுதான்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உடல் இரண்டு அப்படிங்கிறத விவேக சிந்தாமணி ரொம்ப அழகா சொல்லுது. ஊன் உடம்பும் புகழ் உடம்பும், ஊன் உடம்பு புகழ் உடம்பு அப்படிங்கிற இரண்டு உடம்புகள் மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கறத இந்த பாடல்ல ரொம்ப அழகா விளக்குறாங்க. ஒருவனே இரண்டு யாக்கை, ஊன் பொது யான நாற்றம், உருவமும் புகழும் ஆகும். அதற்குள் நீ இன்பமுற்று மருவிய யாக்கை எங்கே, மாய்ந்திடும் மற்றி யாக்கை திறமதாய் உலகம் ஏத்த சிறந்து பின் நிற்கும் அன்றே. அதாவது ஒரு மனிதனுக்கு இரண்டு உடல் இருக்கு. ஒன்று தசைகளால் ஆன ஊன் உடம்பு, மற்றொன்று புகழால் ஆன உடம்பு. இந்த உலகத்துல தோன்றிய ஊன் உடம்பு வயதாக வயதாக அதனுடைய அழகு குன்றி, தசைகள் எல்லாம் சுருங்கி, ரத்தமெல்லாம் சுண்டி, அது கூட காணாம போயிரும். அப்படி காணாம போகக்கூடிய அந்த குறுகிய காலகட்டத்துல அந்த ஊனுடம்பை வைத்து புகழ் உடம்பை எப்படி நல்ல வகையில் நல்ல செயல்களால் ஆன புகழ் உடம்பை நம்ம சம்பாதிச்சுக்கணும். ஏன்னா உலகத்தில் ஊனுடம்பு மறைந்து போனாலும் புகழுடம்பு நம்மை காலந்தோறும் நிற்க வைக்கும் அப்படிங்கிறத விவேக சிந்தாமணி ரொம்ப அழகா சொல்றாங்க.